அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு ஐநூறுத்தாளும் ஒரு 1000 தாளும். ஐநூறுத்தாள் வந்து ரெட்டி கையெழுத்துப்பட்டது. கரன்சியில் எல்லாமே நல்ல கரன்சி தான். 2008 உள்ளது. ரெட்டி கையெழுத்துப்பட்டது, கொஞ்சம் ரேர் கரன்சி. நீங்கள் புக் இருந்தாலும் அல்லது வலைத்தளத்தில் போயினாலும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரேர் கரன்சி. இது ரகுராம்ஜி ராஜன் நார்மல் லெட்டர் உள்ள கரன்சி. நார்மல் லெட்டர் நம்பர், நார்மல் நம்பர் 2015. இது 2015 ஏரோநாட்டிக்கல் லெட்டர். இந்த வருஷத்தில் தான் நார்மல் லெட்டர்லேருந்து ஏரோநாட்டிக்கல் லெட்டராக இந்த நம்பர் மாறுது. 2015. 2011 தான் நார்மலாக இருக்கிற சுப்பாராவ் கரன்சி. நார்மலாக இருக்கிற இந்த 500 வந்து ரூபாங்கிற லெட்ரு கிடையாது. ரூபாங்கிற ஒரு சிம்பிள் இருக்குல்ல, 6 போட்டு மேலே கோடு போட்டிருக்குமோ அந்த சிம்பிள் இருக்காது. சுப்பாராவ் கையெழுத்துப்பட்டது. இதெல்லாமே 2011 இருக்கும் நினைக்கேன். பார்க்குறேன், ஃப்ளாஷ் பண்ணி பார்த்துருவோமா. 2010. 11 தான் அந்த சிம்பிள் போடுறாங்க. அது இது 10 உள்ளது. சிம்பிள் போடாதது, இது சிம்பிள் போட்டது. ஒரே கவர்னர்லேயே இது சிம்பிள் போடாதது, இது சிம்பிள் போட்டது. கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு, கரண்ட் வந்துருச்சு. ரூபாய் தாள்கள் பறக்கின்றன. புரிஞ்சுதா? இது ரூபா, இது வந்து ரூபா சிம்பிள் போடாதது, இது ரூபா சிம்பிள் போட்டது. ரெண்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் ரகுராம்ஜி ராஜனில் வந்து நார்மல் லெட்டரும் ஏரோநாட்டிக்கல் லெட்டரும் 2 காமிச்சிருக்கேன். 4 ஆயிடுச்சு. அதோட சேர்த்து கவர்னர் ரெட்டி கையெழுத்துப்பட்டது ஒன்று காமிச்சிருக்கேன். 5 மொத்தம். 5 விதம். ஒரு ரெட்டி, 2 சுப்பாராவு, அதாவது ரூபாய்க்குரிய சிம்பிள் போட்டது ஒன்று போடாது ஒன்று, 2 ரகுராம்ஜி ராஜன், 1 நார்மல் லெட்டர், 1 ஏரோநாட்டிக் லெட்டர். இது 5 விதமான கரன்சி. இது 5 ஒரு கலெக்ஷன். இது ஒரே மாதிரி கவர்னர் ஒரே மாதிரி லெட்ரு போட்டது நிறையா சேர்க்குறதை விட இந்த மாதிரி நீங்கள் 5 தாளும் 5 விதமான 3 கவர்னர் வந்துடுவாங்க. 5 வெரைட்டிஸ் வந்துடும் மொத்தம். சரி, இந்த 5 தாளும் சேர்ந்து என்ன விலை அப்படின்னா, ஒரு தாள் வந்து ஈச் 150 ரூபா. ஒரு தாள் விற்றா எங்களுக்கு யூடியூப்ஸுக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். இதில் 114 வாங்கி 115 விற்கிறோம். 10 ரூபா வச்சு. அது உங்களுக்கு வெரைட்டிஸ் வரைய பிரித்து வச்சு. ரெட்டியும் சேர்ந்து ஒரே ரேட்டு தான். நீங்கள் ரெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 465 ரூபா ஒரு தாள். நான் அதையும் 150 ரூபான்னு தான் கொடுக்கேன். எல்லாமே ஈச் 150 ரூபா. 5 தாள் இருக்குது, வேணுங்கங்க வாங்கிக்கோங்க. ஒரு 4 விதமான 1000 ரூபா தாள். இதுலேயும் ரெட்டி கையெழுத்துப்பட்டது ஒன்று. 2008 தான் இருக்கணும், பார்ப்போம். 2006 இது, அதுக்கு முந்தைய தாள். இதுலேயும் சுப்பாராவ் அவர்கள் கையொப்பமிடப்பட்ட இந்த 6ங்கிற சிம்பிள் இல்லாத 1000 ரூபா தாள் ஒன்று, 6ங்கிற சிம்பிள் இருக்கிற 1000 ரூபா தாள் ஒன்று. ரெண்டுமே கவர்னர் ஒன்று தான். சுப்பாராவு. ஆனால் அதில் சிம்பிள் இருக்காது, இதில் சிம்பிள் இருக்கும். 2012. 11 உங்களுக்கு சிம்பிள் ஆரம்பிச்சிருவாங்க. இது 12, இது 11. 11 தான் இந்த சிம்பிள் இல்லாத கரன்சிலேருந்து சிம்பிள் போடுற கரன்சி மாறுது. ஒரு ரெட்டி கீழே இருக்குது ரெட்டி. அதுக்கடுத்து ரகுராம்ஜி ராஜனுடைய நார்மல் லெட்டர் போட்டது 1. IPA எல் இன்செட்டு. இதில் ஒரு 4 கரன்சி இருக்குது. சரி, இந்த 4 என்ன விலை அப்படின்னா, ஒரு தாள் ஈச்சு 150 ரூபா. 160 சொல்லலாம்னு இருந்தேன். சரி, இதோட சேர்த்து ஒரே செட்டாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே ஈச்சு 150 கொடுத்துருக்கேன்.
வெரைட்டிஸ் வாரியாக, கவர்னர் வாரியாக, லெட்டர்ஸ் வாரியாக, அந்த ரூபாங்கிற சிம்பிள் வாரியாக வெரைட்டிஸ் இது 5 நாள் 9 நாளுமே 9 டிஃப்ரெண்ட். இது வேணுங்க வாங்கிக்கலாம். ஒரு சின்ன பண்டல் எடுத்து வந்தேன். நாட் 1 இது 786 வராது, ஆனால் 7086 வரும். எழுபது 86 வரும். 01 70 86. அது ஒன்று தான் இதில் ஃபேன்சி நம்பரு. இந்த 171ங்கிறது ஒரு ஃபேன்சி நம்பர். இது ஆக்சுவலாக இது 2000 ரூபா ஒரு கெட்டு. நான் கொடுக்குறது வந்து 2200 ரூபா, எக்ஸ்ட்ரா 200 ரூபா ஒரு கெட்டுக்கு. இன்றைக்கி மட்டும்தான். நாளைக்கு இது யாரும் கேட்டால் கொடுத்துருவேன், கேட்கலன்னா நான் செலவழிச்சிடுவேன். இன்னொரு தாள் இதில் நேரடியாக 786 வரும். 701 கெட்டு. $786. இது ஆக்சுவலாக இந்த கெட்டு வந்து 2000 ரூபா. இந்த 786 உள்ளே இருக்கிறனால இந்த கெட்டு எவ்வளோ தெரியுமா? 2300 ரூபா. இது 2200 ரூபா. இது 2300 ரூபா. கூட 100 ரூபா மட்டும் அதிகம். இந்த ஃப்ரெஷ் கட்டு வாங்கணும்னா நீங்கள் பேங்கில் போய் வருஷக்க நின்று சொல்லி பிறக்கி ஆள் வச்சு சொல்லி, அந்த பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இதுக்காண்டி மெனக்கெட்டு போய் லாக்கை திறந்து அதுக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறமா வெளியே எடுத்துகிட்டு வந்து 1 கட்டு வேணுமா 2 கட்டு வேணுமா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி காத்திருந்து வாங்கிட்டு வரணும் பேங்கில். ஒரு நாள் பொழுது சரியாக போகும். அதனுடைய கூலி தான் கூட ஒரு 100 ரூபா 200 ரூபாயை தவிர மற்றபடி இது லாபம் நோக்கத்தோடு நான் வாங்கி கொடுக்கல யாருக்கும். அதுலேயும் இந்த நம்பர் நம்ம எனக்கிட்ட கேட்டு வாங்குவேன். 701 ஆரம்பிக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி. 2 கட்டு வேணுமா இருந்தாலும் வாங்கி. ஒரு 500 ரூபா, 500 ரூபா இல்லை 50 ரூபா தாள் 701. இந்த 50 ரூபா தாள் ஆக்சுவலாக 5000 ரூபா. இந்த 200 ரூபா இந்த 786 கூட இருக்கிறனால இதனோட ரேட்டு வந்து 5300 ரூபா. கூட 300 ரூபா அவ்வளோதான். இந்த இருக்கா 786. இதாவது 0786 நல்ல நம்பராக இருக்குது. வேணுங்க வாங்கிக்கோங்க. இன்னொரு 50 ரூபா கட்டு. இதனுடைய நம்பரும் 701. இந்த 5786 என்பதை விட இந்த 0786ங்கிறது வந்து ஃபேன்சி நம்பரு. இதை விட கொஞ்சம் அதிகம் பவர். அது இதுலேயும் அந்த 786 இருக்கும். இது எல்லாமே நான் செலவழிக்கிறதுக்கான தான் எடுத்து வந்திருக்கேன். அந்த ஒரு நாள் மட்டும் எடுத்து வச்சுட்டு செலவழிச்சிருவேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பதிவு போடுதேன். வேணுங்க இன்றைக்கி புக் பண்ணாதான். நீங்கள் நாளைக்கு நாளை கழித்து 2 நாள் கழித்து புக் பண்ணிங்கன்னா இது என்னிடம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு தாள் இருக்கும். இது நான் செலவழிச்சாலும் அந்த ஒரு தாளை எடுத்துகிட்டு தான் நான் செலவழிப்பேன். இதனுடைய ரேட்டு 5200 ரூபா போதுமா? ஆனால் 786 வந்துடும் கரெக்டாக. ஆனால் 5786 அது வந்து 0786. இன்னொரு கட்டு 707701. இதுலேயும் 786 வரும். இதில் என்னென்னா இதில் நிறைய ஃபேன்சி நம்பர் இருக்குது. இதில் 707 வரும். 707. இது ஒரு ஃபேன்சி நம்பர். 707 ஒரு ஃபேன்சி நம்பரு. 708 இது ஒரு ரன்னிங் நம்பரு. இந்த 77 பார்க்கணும். 77 7
75, இது 77, 76, இது ஒரு ரன்னிங் நம்பரு. இது ஒரு சூப்பர் நம்பர் 70, 77, 77. இது ஒரு ஃபேன்சி நம்பரு. எல்லாமே 5 ஏழு இருக்கும், உள்ளே மட்டும் ஒரு ஏழு இருக்காது. 786 ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும். இந்த இருக்கு வருங்க. இந்த கெட்டு ஆக்சுவலாக 10,000 ரூபா. நம்ம கொடுக்குறது வந்து 10,500, அவ்வளோதான். இன்னொரு கட்டு, இது சூப்பர் கட்டு 333301. இதில் ஏகப்பட்ட ஃபேன்சி நம்பர் இருக்கும். இது கெட்டே ஃபேன்சி நம்பர் கட்டு தான். 303க்கு இது சைவரை தவிர வேறு எல்லாமே 3 வந்துடும். இதில் நீங்கள் 33 பார்க்கணும். 33 23 அதை விட குறைஞ்சது 33. இந்த இருக்கு வருங்க 333333. இது ஃபேன்சி நம்பர். இந்த ஒரு தாள் மட்டும் 2000க்கு போகும். இந்த 333 அதுக்கடுத்து இதிலே 343 வரும். வந்துருச்சா 343. இது ஒரு ரன்னிங் நம்பர் 333க்கு அடுத்து 343. இது ரன்னிங் நம்பரு. கடைசி நம்பர் ஒரு ரன்னிங் நம்பர். இது 33 34. இது ஒரு ஃபேன்சி நம்பர். இந்த கெட்டு ஃபுல்லாகவே ஃபேன்சி கெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கெட்டு 100 தாளுமே ஃபேன்சி கெட்டு தான். இதில் குறைஞ்சது ஒரு 10 தாள் நீங்கள் இதில் ஃபேன்சி நம்பர் எடுக்கலாம். 10 தாள் எடுக்கலாம். இதனுடைய மொத்த ரேட்டே 12,000 ரூபா. இது மாதிரி கெட்டு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு 4 நாள் கழித்து வீட்டில் ஒரு சின்ன சம்பவம் சார் வாங்க முடியாமல் போச்சுனார். அதனால் அப்படியே நின்று வச்சுலாம் அன்றைக்கே போயிருக்கும். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் அந்த கெட்டு இருக்காது. ஆனால் நம்பர் நான் துறை எடுத்து வச்சுருவேன். ஃபேன்சி நம்பர் குறைஞ்ச ஒரு 10 நம்பரை செலக்ட் பண்ணி துறை எடுத்துகிட்டு தான் நான் மிச்சத்தை செலவழிப்பேன். டோட்டலாக இதில் ஒரு 10, 20, 25, 30, 34,000 ரூபா இருக்குது. மொத்தமாக வாங்கினோம்னா ஒரு 35 ரூபா அவ்வளோ கூட, ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் ஆகாது. நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.